நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, மருது சகோதரர்கள் மாதிரி 2 வெயிட்டான அமைச்சர்களை உங்க மாவட்டத்துக்கு தந்து வளர்ச்சி பணிகளை இங்கே பல்வேறு காரியங்களை செஞ்சு தந்திருக்கிறோம் என்கிற பெருமித உணர்வோடு உங்க ஆதரவை நான் கேட்க வந்திருக்கிறேன். திராவிட மாடல் ஆட்சியினுடைய கடந்த 5 ஆண்டுகள்ல விருதுநகருக்கு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை சொன்னா நிச்சயமா சொல்ற அது ஒரு நாள் போதாது. அதனால சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். திருச்சுழி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி இன்னைக்கு புதிய பேருந்து நிலையம், சிவகாசி சிறுவலிபுத்தூர் காலையில் இருக்கக்கூடிய சாட்சியாபுரத்தில் புதிய ரயில் மேம்பாலம், அருப்புக்கோட்டை மற்றும் ராஜபாளையம் அரசு மருத்துவமனைகளில் புதிய கூடுதல் கட்டடங்கள், முடுக்கன்குளம் துணை மின் நிலையம், காரியாப்பட்டி மற்ற திருச்சூழி வட்டங்களில் கண்மாய்கள் அணைக்கட்டுகள் மேம்பாடு, காரியாப்பட்டி வட்டத்தில் தெற்காற்றின் குறுக்க புதிய அணை, பிளவக்கல் அணைப்பகுதியில் பூங்கா, மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலமான சாஸ்தா கோயில் அருவி பகுதியில் மேம்பாட்டு பணிகள், இவை அனைத்துக்கும் மேலாக 40,000 பேருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் பட்டா வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, 1286 ஊரக குடியிருப்புகளுக்கு தாமிரபரணிய நீராதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்ட பணிகள், இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோயில்ல 66 கோடி ரூபாயில அந்த மதிப்பீட்டில் திருப்பணிகள், விருதுநகர்ல ஒருங்கிணைந்த ஆயத்தாடைகள் பூங்கா, திருச்சூழியில் புதிய சிப்காட் தொழிற்பூங்கா மற்றும் உணவு பூங்கா, அருப்புக்கோட்டை மருத்துவமனை மாவட்ட தலைமையிட மருத்துவமனையாக மேம்படுத்தக்கூடிய பணிகள், ராஜபாளையம் வட்டம் ஐயன்கொல்லன் கொண்டான்ல 25 ஏக்கர்ல 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழிற்பேட்டை, திருவள்ளிபுத்தூர்ல புதிய பேருந்து நிலையம், திருத்தங்கல் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய அதை தவிர்க்க புதிய ரயில்வே மேம்பாலம் ஆகிய பணிகள் நடைபெற்று வருகிறது. திருச்சூழியில் அரசு கல்லூரி வேணும்னு கேட்டீங்க, அந்த பணியும் தொடங்கியாச்சு. இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, விருதுநகருக்காக நிச்சயம் நான் செஞ்சு தருவேன் என்ற உறுதியை தெரிவிக்கிறேன். இதே போல சாதனைகளை எதையும் சொல்ல முடியாம அவதூறுகளையும் தரம் தாழ்ந்த பேச்சுக்களையும் நம்பி பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் யாரு? எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். பழனிசாமின்னு சொன்னா அது பொய், பித்தன் அப்படிதான் வரும். பழனிசாமி சொல்லியிருக்கக்கூடிய பொய்களை ஒரு புத்தகமே போடலாம், அந்த அளவுக்கு பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 5 முறை முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பச்சை பொய்ய பேசின பழனிசாமிக்கு நான் நெல்லையிலே அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறேன். தான் சொன்ன ஒரு பொய்யிலிருந்து தப்பிக்க அடுத்தடுத்த பொய்களை கூச்சமே இல்லாம சொல்ல தொடங்கி இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? பெருந்தலைவர் காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா, அதேபோல் அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உளதை கூட்டி இருக்கிறார். சங்கை கூட்டணியில் சேர்ந்த காரணத்தால அவங்கள போலவே வாட்ஸ்அப் வதந்திகளை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் மறைவுற்ற போது சொந்த மகனை போல உடனிருந்து இறுதி நிகழ்வுகளை செஞ்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். காமராஜருடைய திருவுடல தேனாம்பட்டை காங்கிரஸ் மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கலாம்னு சொன்னப்போ அவர் ஒரு கட்சிக்கு மட்டும் தலைவர் இல்ல, எல்லோருக்குமான தலைவர், முன்னாள் முதலமைச்சர் காரணத்தால ராஜாஜி மண்டபத்திலே தான் வைக்கணும்னு சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை கிண்டி காந்தி மண்டபத்தில் தகனம் செய்ய முடிவெடுத்து
நள்ளிரவு மழையில நனைஞ்சபடி இடத்தை தேர்வு செஞ்சார். அவர் போன கார் லைட்டை போட்டு இரவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்தை தலைவர் கலைஞர் தான் தேர்வு செஞ்சார். அது மட்டும் இல்ல, முப்படை வீரர்கள் தூக்கிட்டு வந்த பெருந்தலைவர் காமராஜுடைய உடலை வாங்கி பீரங்கி வண்டியில வச்சது யார் தெரியுமா? தலைவர் கலைஞரும் அன்றைய கர்நாடக முதலமைச்சர் தேவராஜ அரசு அவர்களும் தான். அதே திமுக அமைச்சராக இருந்த ராஜாராம் ஆகியோர் தான். தகன மேடைக்கு அருகே இந்திரா காந்தி அம்மையாரோடு கலைஞரும் இருந்தார். இதெல்லாம் வரலாறு. பழனிசாமி அவர்கள் சொன்ன போய் உண்மைன்னா அந்த காலத்திலே இந்த பிரச்சனை சர்ச்சையாக இருக்கும் அல்லவா, பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் எழுதின புத்தகங்களில் கலைஞரை பற்றி புகழ்ந்துதான் இந்த விஷயம் குறித்து எழுதியிருக்கிறார்கள். அதே போல ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த சில நாட்களிலேயே ராமாவரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் இல்லத்தில் ஜானகி எம்ஜிஆருடைய படத்தை திறந்து வச்சவர் தலைவர் கலைஞர். ஆர் வீரப்பன், ராமசாமி உடையார், வழக்கறிஞர் NC ராகவாச்சாரி ஆகியோரும் உடனிருந்த நிகழ்வு. சில காலம் மட்டுமே முதலமைச்சராக இருந்த ஜானகி எம்ஜிஆருடைய படத்தை அதிமுக தலைவர்களை கோட்டையில், முதலமைச்சர் பிரதமர் வரிசையா இருக்கும் பாருங்க, அந்த கோட்டையில கூட மாட்டல. ஆனால் தலைவர் கலைஞர் தான் 1996ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு கோட்டையில் அவங்க படத்தை மாட்ட சொன்னார். அந்த அளவுக்கு மதித்தார். ஆனால் முந்தா நாள் அடித்த காத்துல முதலமைச்சராகி மக்களால் தூக்கி எறியப்பட்ட பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியுமா? தப்பு பண்ணா வருத்தம் தெரிவிக்கிறதா நல்ல மனிதனுக்கு இலக்கணம். அதை விட்டுட்டு மேலும் மேலும் பொய்களை சொன்னால் பழனிசாமி இன்னும் அசிங்கப்பட்டு தான் போவார். இப்ப புதுசா இன்னொரு பொய்ய சேர்த்திருக்காரு. என்னன்னா, அரசு ஊழியர்களை ஆசை வார்த்தை காட்டி திமுக அரசு ஏமாத்திடுச்சு என்று பழனிசாமி பேசியிருக்கிறார். அப்படி ஏமாத்தி இருந்தா அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் என்னை கோட்டையில் வந்து சந்திச்சு நன்றி சொல்லி எனக்கு இனிப்பு ஊட்டி இருப்பாங்களா? சொல்லுங்க. நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்ன அதை நாம செஞ்சிட்டோம். அதை தாங்கிக்க முடியாத கடுப்புல பழனிசாமி இப்படியெல்லாம் பேசிட்டு திரிகிறார். லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை நாங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறோம். அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை கொடுமைப்படுத்தி கொச்சைப்படுத்தி அவங்களுக்கு தர ஊதியத்தையும் இழிவுபடுத்தி பேசிய பழனிசாமிக்கு அவங்க கிட்ட இருந்து ஸ்வீட்டும் கிடைக்காது, அவங்களோட ஓட்டும் கிடைக்காது. இதான் உண்மை. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.